லேர்னர்ஸ் நாம் இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 182 கேள்வி அப்படின்றதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு 2 வீடியோவாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ வந்துட்டு அந்த லெசனோட கண்டினியூவேஷன் தான். இதில் மொத்தம் நான் எத்தனை கேள்வி வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 150 கேள்வி வந்துட்டு பார்த்தோம். ரிமைனிங் இருக்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 151 சீனாவை தவிர்த்து சுண்ணாம்புக்கல் உற்பத்தி செய்யும் மற்ற நாடுகள். ஸோ உலகின் பாதிக்கும் மேற்பட்ட சுண்ணாம்புக்கல் உற்பத்தி வந்துட்டு நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா சீனாவை தவிர வேறு எங்கெங்கெல்லாம் சுண்ணாம்பு வந்துட்டு உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இந்தியா, ரஷ்யா, பிரேசில் மற்றும் ஜப்பான். 152 இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 3 பங்கு சுண்ணாம்புக்கல் உற்பத்தி செய்யப்படும் மாநிலங்கள். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், தமிழ்நாடு. 153 தமிழகத்தின் பெரிய அளவிலான சுண்ணாம்புக்கல் இருப்பு உள்ள மாவட்டங்கள். ராமநாதபுரம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை. இது வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டில். உலகத்துலேயும் பார்த்தோம், அதே மாதிரி இந்தியாவிலையும் பார்த்துட்டோம், தமிழகத்துலேயும் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 154 இறந்து போன தாவர மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உருவானவை. புதைப்படிம எரிபொருள். 155 புதைப்படிம எரிபொருள்கள் எதிலிருந்து உண்டானவை என பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது. ஹைட்ரோகார்பனேட் அதாவது ஹைட்ரோகார்பனில் இருந்து. 156 எரிக்கப்படும் போது வெப்ப ஆற்றலுக்கான ஒரு சிறந்த ஆதாரமாக இருப்பது. புதைப்படிம எரிபொருள். 157 புதைப்படிம எரிபொருள் வளங்களாவன: நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு. 158 தொல்லுயிர் எச்சங்களிலிருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் நிலக்கரி. 159 முதலில் உருவாகும் நிலக்கரி முற்றாத நிலக்கரி அல்லது பீட். 160 நிலக்கரியின் பயன்பாடுகள்: வீட்டில் எரிபொருளாக, இரும்பில் மற்றும் எஃகு தொழிற்சாலைகளில், மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படும் உருளைகளில், நீராவி இன்ஜின்களிலும். ஸோ இந்த பிளேஸில் எல்லாமே வந்துட்டு நிலக்கரி வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கோலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. 161 நிலக்கரியில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெப்ப சக்தி, அப்படி இல்லைன்னா அனல் மின் சக்தி. 162 எதன் அளவினை கொண்டு நிலக்கரியை வகைப்படுத்தலாம்? கார்பன் அளவை கொண்டு. ஸோ நம்ம வந்துட்டு முன்னாடியே பார்த்தோம், ஹைட்ரோ கார்பனில் இருந்து தான் வந்துட்டு நிலக்கரி வந்து உருவாகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதாவது பெரும்பாலான புதைப்படிம எரிபொருள்கள் அப்படின்னா எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா ஹைட்ரோ கார்பனிலிருந்து. ஸோ நம்ம நிலக்கரியும் வந்துட்டு எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா கார்பன் அளவை வைத்து தான் வந்துட்டு நிலக்கரியை வந்துட்டு வகைப்படுத்துகிறாங்க. 163 கார்பன் அளவினை கொண்டு நிலக்கரியினை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 4 வகைகளாக பிரிக்கலாம். 164 4 வகையான நிலக்கரி: ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். ஸோ கார்பன் அளவை வைத்து பிரிக்கிறாங்க. எதெல்லாம் அதோட வகைகள் அப்படின்னா ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 165 தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு ஆகும்? 300 ஆண்டுகளுக்கு முன். 166 பூமியின் பெரும் பகுதி நீராவி எந்த நிலங்களால் நிரம்பியுள்ளது? சதுப்பு நிலங்களால் நிரம்பியுள்ளது. 167 தாவரம் மற்றும் விலங்குகள் இறந்த பின்பான எச்சங்கள் எதன் அடியில் புதைக்கப்பட்டன? சதுப்பு நிலங்களின் அடியில். 168 தாவர விலங்குகளின் எச்சங்கள்
புவிக்கடியில் அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக நிலக்கரியாக மாற்றப்பட்டன. 169. உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு. சீனா. 170. சீனாவை அடுத்து நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகள். இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் ரஷ்யா. 171. இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடங்கள். மேற்கு வங்கத்தில் உள்ள ராணிகஞ்ச், தமிழகத்தில் உள்ள நெய்வேலி, ஜார்க்கண்டில் உள்ள ஜாரியா, தன்பாத், பொக்காரோ. 172. பாறைகளின் இடுக்குகளுக்கு இடையேயும் கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களிலிருந்தும் துளையிட்டு எடுக்கப்படுவது பெட்ரோலியம். 173. டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய், மெழுகு, பிளாஸ்டிக் மற்றும் மசகு எண்ணெய் போன்ற பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்படுவது பெட்ரோலியம். 174. பெட்ரோலியம் மற்றும் அதன் உப பொருட்கள் மதிப்பு மிக்கதாக உள்ளதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கருப்பு தங்கம். 175. பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள். சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் கத்தார். 176. பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் மற்ற முக்கிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ரஷ்யா, வெனிசுலா, குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அல்ஜீரியா. 177. இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முன்னணி பகுதிகள். அசாமில் உள்ள திக்பாய், மும்பையில் டெல்டா பகுதிகள். ஸோ நம்மளோட இந்தியாவில் அசாமில் இருக்கக்கூடிய திக்பாய் பகுதியிலையும் மும்பையோட டெல்டா பகுதியிலையும் பெட்ரோலியம் உற்பத்தி செய்கிறாங்க. 178. பெட்ரோலியம் படிவுகளுடன் காணப்படுவது இயற்கை வாயு. 179. கச்சா எண்ணெய் மேற்பரப்பிற்கு வரும்போது வெளியேற்றப்படுவது இயற்கை வாயு. 180. வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுவது இயற்கை வாயு. 181. உலக அளவில் 50% அதிகமான இயற்கை வாயு இருப்புகள் உள்ள நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ரஷ்யா, ஈரான் மற்றும் கத்தார். 182. இந்தியாவில் எங்கு இயற்கை வாயு வளம் அமைந்துள்ளது? கிருஷ்ணா மற்றும் கோதாவரி டெல்டா, அஸ்ஸாம், குஜராத் மற்றும் மும்பையின் சில கடலோர பகுதிகளில். இந்த பிளேஸ்ல எல்லாம் இயற்கை வாயு வளம் இருக்குது. மொத்தம் 182 கேள்வி. அதில் பார்ட் 1 வீடியோவில் நம்ம 150 கேள்வி பார்த்துட்டோம். அந்த வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்குறோம். 182 கேள்வி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு சில அட்டவணைகள் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நான் கொஷின் மேக்ஸிமம் எடுத்துட்டேன். ஆனால் இந்த செயல்திறன் இதெல்லாம் நம்ம பார்க்கல. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்களும் நான் கேள்வியாக கொடுக்கல. ஏன்னா இந்த அட்டவணையாகவே கொடுத்துட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஐடியா பண்ணி இதிலேயே கொடுத்துருக்கேன். இப்போ இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகள் இது நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்கலாம். காற்றாலை பண்ணைன்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பந்தல் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்மளோட தமிழ்நாட்டில் தான். இதோட மெகாவாட் எவ்வளோ அப்படின்னா 1500 கெப்பாசிட்டி கரண்ட்டை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜெய்சால்மர் இது ஜெய்சால்மர் பகுதி தான், ராஜஸ்தானில் இருக்குது. இதோட செயல்திறன் 1064. அதுக்கப்புறம் பிரம்மன்வேல் இது துலே மாவட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்திருக்கு. இதோடது 528 மெகாவாட். தால்கான் இது சங்லி மாவட்டம், அதே மகாராஷ்டிரா தான். அப்போ மகாராஷ்டிராவில் 2 இருக்குது. ஒன்று துலே டிஸ்ட்ரிக்டில் பிரம்மன்வேல் பகுதியிலும், இன்னொன்று சங்லி டிஸ்ட்ரிக்டில் தால்கான் பகுதியிலும் இருக்குது. இதில் மகாராஷ்டிராவில் அதிகமாக
கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது 528 மெகாவாட். எங்கே அப்படின்னா பிரம்மன்வேல். தால்கானோட செயல்திறன் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், அதோட கம்பேர் பண்ணுறப்போ. எவ்வளோ அப்படின்னா 278. அதுக்கப்புறம் தாமஞ்சோதி, இது வந்து தாமஞ்சோதி மாவட்டம் தான், ஒடிசாவில் 99 மெகாவாட் இதோட செயல்திறன். அதுக்கப்புறம் இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள், இது வந்து நம்ம பார்க்கல. ஸோ நீர்மின் சக்தி திட்டம் பார்த்தோம் அப்படின்னா தெகிரி அணை. தெகிரி அணை எங்கே இருக்குது அப்படின்னா உத்தராகண்ட் மாநிலத்தில். உத்தராகண்ட் மாநிலத்தில் தெகிரி அணை வந்துட்டு, தெகிரி அணையில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படுது. எவ்வளோ வந்து செயல்திறன் அப்படின்னா 2400 மெகாவாட். அதுக்கப்புறம் ஸ்ரீசைலம், இது வந்துட்டு தெலுங்கானா பகுதியில் இருக்குது. இதில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1670 மெகாவாட். அதுக்கப்புறம் நாகார்ஜுன சாகர். நாகார்ஜுன சாகர் வந்துட்டு ஆந்திர பிரதேசம். தெலுங்கானாவில் ஸ்ரீசைலம், ஆந்திர பிரதேசத்தில் நாகார்ஜுன சாகர். நாகார்ஜுன சாகரோட செயல்திறன் எவ்வளோ அப்படின்னா 960. அதுக்கப்புறம் சர்தார் சரோவர் அணை குஜராத்தில் இருக்குது இந்த அணை. இதில் செயல்திறன் வந்துட்டு 1450 மெகாவாட். அதுக்கப்புறம் பக்ரானங்கல். பக்ரானங்கல் வந்துட்டு பஞ்சாப். பக்ரானங்கல் வந்துட்டு இருக்கிறதுலையே பெரிய புவியீர்ப்பு அணை வந்துட்டு எது அப்படின்னா அது வந்து பக்ரானங்கல் தான். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் பார்ப்போம், 10th ஜாகிரஃபியில். ஸோ பக்ரானங்கல் அணை இது வந்துட்டு 1325 இதோட செயல்திறன். அதுக்கப்புறம் கொய்னா அணை. கொய்னா அணை எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில். இதோட செயல்திறன் எத்தனை மெகாவாட் அப்படின்னா 1960 மெகாவாட். அதுக்கப்புறம் மேட்டூர். மேட்டூர் வந்துட்டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மெகாவாட் அதாவது செயல்திறன் எவ்வளோ அப்படின்னா 120 மெகாவாட் மட்டும்தான். அதுக்கப்புறம் இடுக்கி அணை. இடுக்கி எங்கே அப்படின்னா கேரளா, 780 மெகாவாட். நாம் வந்து எந்த அணை எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சாலே போதும் தான் ஓரளவுக்கு. செயல்திறன்லாம் கொஷினாக வந்து கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த அணையில் அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டா கூட ஓரளவுக்கு நம்ம ஆன்சரை வந்து எலிமினேட் பண்ணலாம். அதனால் பிளேஸ் வந்து ரொம்ப வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த டேம் எந்த பிளேஸில் இருக்குது, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படி இல்லைன்னா எந்த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தெகிரி உத்தராகண்ட், ஸ்ரீசைலம் தெலுங்கானா, நாகார்ஜுன சாகர் வந்து ஆந்திர பிரதேசம், சர்தார் சரோவர் வந்து குஜராத், பக்ரானங்கல் வந்துட்டு பஞ்சாப், கொய்னா வந்து மகாராஷ்டிரா, மேட்டூர் தமிழ்நாடு, இடுக்கி வந்து கேரளா. அதுக்கடுத்து வந்து உலக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்துட்டு நம்ம பார்த்தது இந்தியாவில் நீர்மின் சக்தி செய்யப்படுவது. ஸோ இது எல்லாமே நம்மளோட இந்தியாவில் செய்யப்படக்கூடியது. உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு த்ரீ கார்ஜஸ் அணை நம்ம முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம். இதோட செயல்திறன் வந்துட்டு 25,500 மெகாவாட் அப்படின்னு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த த்ரீ கார்ஜஸ் அணை எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில். எந்த நதி மேலே இருக்குது அப்படின்னா யாங்ஸி நதி மேலே தான் வந்துட்டு இந்த த்ரீ கார்ஜஸ் அணை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நிறுவப்பட்ட திறன் வந்து 22,500 மெகாவாட். அதுக்கடுத்து இட்டடைப்பு அணை. இட்டடைப்பு அணை வந்துட்டு எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா பிரேசில் மற்றும் பராகுவே. எந்த நதி மேலே அப்படின்னா பரானா நதி மேலே தான் இது வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நிறுவப்பட்ட திறன் பார்த்தோம் அப்படின்னா 14,000 வந்து மெகாவாட். அதுக்கப்புறம் ஜிலுடு அணை. இந்த ஜிலுடு அணை எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில். எந்த நதி மேலே அப்படின்னா ஜின்ஷா நதி மேலே தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெகாவாட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறுவப்பட்ட திறன் அப்படின்னா 13,860. அதுக்கப்புறம் குறி அணை. குறி அணை வந்து வெனிசுலா நாட்டில் கரோனி நதி மேலே தான் வந்துட்டு கட்டியிருக்காங்க. இதோட நிறுவப்பட்ட திறன் வந்து 10,235 மெகாவாட். அதுக்கப்புறம் துக்குயிரி அணை. இது வந்து பிரேசிலில் இருக்குது. பிரேசிலில் எந்த நதி மேலே அப்படின்னா டெக்காண்டின்ஸ் நதி மேலே வந்துட்டு கட்டியிருக்காங்க. இதோட நிறுவப்பட்ட திறன் வந்து 8,370 மெகாவாட். ஸோ
சீனாலேயே வந்துட்டு 2 திட்டம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா 3 காஜஸ் அணையும், இந்த 3 காஜஸ் அணையும், அதுக்கப்புறம் ஜிலுடு அணையும் இருக்குது. 3 காஜஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,500, ஜிலுடு பார்த்தோம் அப்படின்னா 14,000. அதே மாதிரி 3 காஜஸ் வந்து எந்த நதி மேலே இருக்குது அப்படின்னா யாங்ஸி நதி மேலேயும், ஜிலுடு அணை வந்துட்டு ஜின்ஷா மேலேயும் கட்டியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் அட்டவணையில் கொடுத்தது அவ்வளோதான். அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளம் எது அப்படின்னா சூரிய ஆற்றல். இரண்டாவது, மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? கமுதி. எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்? ராமநாதபுரம் மாவட்டத்தில். பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா. மூன்றாவது கேள்வி, மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தாமிரம். அதே மாதிரி மனித நுகர்வில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இரும்பு, செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு அலுமினியம். மனித நுகர்வில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு தாமிரம். நான்காவது கேள்வி, டேஷ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று. மின் மற்றும் மின்னணு துறையில் எது அப்படின்னா மைக்கா. 5, நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம், அதாவது வெப்ப சக்தின்னு பார்த்தோம், அப்படி இல்லைன்னா அனல் மின் சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கேள்வி, நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் டேஷ் சீனா. நம்ம வந்து பார்த்தோம் 2 நதி வந்துட்டு பார்த்தோம். ஒன்று வந்து த்ரீ காஜஸ் அணையும், ரெண்டாவது வந்துட்டு ஜிலுடு அணையும் பார்த்தோம். ஸோ 3 காஜஸில் வந்து 22,500 மெகாவாட், ஜிலுடில் 13,860 மெகாவாட் வந்துட்டு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே சீனாவில் தான் இருக்குது. அப்போது அதிகமாக நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னா சீனா. இரண்டாவது, தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம். இரும்பு தாதுக்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கஞ்சமலையில். 3, பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் எது வந்து பாக்சைட்லேருந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அலுமினியம் வந்துட்டு பிரித்தெடுக்கப்படுது. 4, மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது? மாங்கனீசு. 5, பெட்ரோலியம் மற்றும் அதன் உபப்பொருட்கள் டேஷ் என அழைக்கப்படுகிறது? கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது பெட்ரோலியமும் அதோட உபப்பொருட்களும். அடுத்து வந்து பொறுத்துக. புதுப்பிக்கக்கூடிய வளம். புதுப்பிக்கக்கூடிய வளம் வந்துட்டு காற்றாற்றல், காற்று, சூரிய ஆற்றல், அப்புறம் நீர்மின் ஆற்றல், இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் தான். உலோக வளம். உலோக வளம் வந்துட்டு இரும்பு. உலோகமல்லாத வளம் வந்து மைக்கா. அடுத்து புதைப்படிம எரிபொருள். புதைப்படிம எரிபொருள் வந்துட்டு பெட்ரோலியம். சுண்ணாம்புக்கல் வந்துட்டு படிவுப்பாறை. ஸோ இதோட விடை வந்துட்டு 3, 1, 2, 5, 4. அடுத்து வந்துட்டு கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கூற்று, காற்றாற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல். இது வந்துட்டு கரெக்டு தான். காரணம் வந்து காற்று விசையாழிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது, அதனால தான் இது வந்துட்டு தூய்மையான ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை வந்து சரியாக விளக்குகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது கேள்வி, இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. இயற்கை வாயு வந்து ஆமாம் பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. இது வந்துட்டு சரி. காரணம், வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருள்களாக பயன்படுத்தலாம். வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்த முடியாது எரிபொருளாக, அதனால் இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு கரெக்டு தான். எரிபொருள்களாக பயன்படுத்தலாம். எதை அப்படின்னா இயற்கை வாயுவை எரிபொருளாக பயன்படுத்தலாம். ஆனால் இது வந்துட்டு காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஸோ ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். ஸோ நாம் வந்து புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம், புக்கிலேருந்து எடுத்த லைன் பை லைன் கேள்வி அதற்கான பதிலும் பார்த்துட்டோம். அதே மாதிரி அட்டவணைகள் கொடுத்துருந்தாங்க, அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய டேட்டாவும் அதுவும் நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.